Hi friends, welcome to another video. Indian Railways வந்து பாத்தீங்கன்னா இந்த தட்கல் புக்கிங் அதாவது லாஸ்ட் மினிட் டிக்கெட் ரிசர்வேஷன் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நிறைய சிக்னிஃபிகன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய அந்த டிபார்ச்சர் டைம்லேருந்து ஒன் டே பிஃபோர் தான் இந்த தட்கல் புக்கிங் ஆனது வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து யூஸ்வலாக நடக்கிற விஷயம். லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தட்கல் புக்கிங் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தட்கல் புக்கிங்கில் வந்து என்ன ஒரு மிஸ்யூஸ் ஆனது வந்து நடக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய டிராவல் ஏஜென்சிஸ் டூர் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்கல் புக்கிங் ஆன ரிசர்வேஷனை ஆல்ரெடி அவங்களே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ தட் அவங்கள யாராவது காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறப்போ அவங்க லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு டிக்கெட்ஸை வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் வந்து இண்டிவிஜுவலா டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்ஸ் ஆனது வந்து கிடைக்காம போறதுனால தான் இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ஆதார் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு இருக்காங்க. ஸோ இனிமேல் தட்கல் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணக்கூடிய எந்த பேசஞ்சரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த இ ஆதார் அப்படிங்கிற அந்த வெரிஃபிகேஷன் ஆனதை வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் ஐஆர்சிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்கல் புக்கிங் அப்படிங்கிறது வந்து செயல்படுத்த முடியும். ஸோ லாஸ்ட் மினிட்ல தட்கல் ரிசர்வேஷன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்காங்க. ஜூன் 2025 எண்ட்ல இருந்து இந்த ஒரு விஷயமானது வந்து அமலுக்கு வரப்போகுது. அதாவது இ ரிசர்வேஷன்ல நீங்க வந்து தட்கல் புக்கிங் பண்ணாலும் சரி, இல்லனா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கவுண்டர்ஸ்ல போயிட்டு நீங்க லாஸ்ட் மினிட்ல அந்த தட்கல் புக்கிங் வந்து பண்ணாலும் சரி, நீங்க தட்கல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாவே பாத்தீங்கன்னா இந்த இ ஆதார் அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்சிடிசி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இ ஆதார் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து டிக்கெட்ஸ் வந்து தட்கல்ல புக் பண்றப்போ அந்த ஓடிபி ஆனது வந்து அந்த ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டிருக்க அந்த செல்போனுக்கு வந்து அனுப்பப்படும். ஸோ அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய ஓடிபியை வந்து லாகின் பண்ணா மட்டும்தான் இ ரிசர்வேஷன்ல தட்கல் புக்கிங் வந்து உங்க பேர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அந்த டிக்கெட். ஸோ இது வந்து இப்போ நியூவா கொண்டு வந்திருக்காங்க ஐஆர்சிடிசி. ஸோ இந்த ஒரு விஷயம் எது கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ராட் அண்ட் டிராவலர்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் அது வந்து ஜென்யூன் டிராவலர்ஸ் வந்து சேஃபா ரொம்ப ரிலையபிளா வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைமிங்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். நாளைக்கு ட்ரெயினுக்கு ஒன் டே பிஃபோர் தான் நீங்க வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஏசி நான் ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock ஏசிக்கு ஓப்பன் ஆகுது, 11 o'clock வந்து நான் ஏசிக்கு வந்து இந்த தட்கல் ரிசர்வேஷன் ஆனது வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்கல் ரிசர்வேஷனில் வந்து எந்த விதமான கன்செஷனுமே இருக்காது. அந்த டிராவல் டிக்கெட் ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கன்செஷனுமே இருக்காது. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த தட்கல் ரிசர்வேஷன் அதை வந்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேன்சலேஷன் பாலிசி பற்றியுமே வந்து ஐஆர்சிடிசி ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ தட்கல் ரிசர்வேஷனில் உங்களோட டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் எமர்ஜென்சியாக வந்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். பட் ரீஃபண்ட் அமௌண்ட் ஆனது வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதுவே நீங்க தட்கல்ல ரிசர்வ் பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க, சடனா வந்து நீங்க டிக்கெட்ஸை நான் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம்ல உங்களுக்கு அந்த டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ரீஃபண்ட் செய்யப்படும். அண்ட் யூசுவலா பாத்தீங்கன்னா தட்கல் ரிசர்வேஷனுக்கு தனியா தட்கல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. இப்போ நீங்க செகண்ட் கிளாஸ்ல வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா 10% வந்து தட்கல் சார்ஜஸா வந்து போடப்படும். அதுவே மற்ற கிளாஸஸ்ல அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா 30% வந்து தட்கல் சார்ஜஸா வந்து கலெக்ட் செய்யப்படும். அண்ட் ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ரிசர்வ்டு கோச்சுக்குள்ள ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ப்ரோஹிபிட்டட் அண்ட் அவங்க வந்து அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்ல மட்டும் தான் டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ அப்டேட்ஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்கல் புக்கிங்க்கு அந்த ஃபேரான வந்து புக்கிங் சிஸ்டம் ஆனது இருக்கணும். ஃப்ராட் அண்ட் பேசஞ்சர்ஸ் வந்து பொய்யான ஐடென்டிட்டி கார்ட்ஸ்லாம் காமிச்சு பல்கா வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மற்றவங்க யாராவது அதில் டிராவல் பண்ணக்கூடாது, ஃபேரா வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஒரு நியூ ரெகுலேஷன்ஸ் ஃபார் தட்கல் புக்கிங். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாட் சிஸ்டம்ஸ் ஆனது வந்து இன்ஸ்டாலும் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்ல. அண்ட் அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2.5 crore சஸ்பீஷியஸ் ஐடிஸ் வந்து டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கு ஐஆர்சிடிசி தரப்புல இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால தான் இந்த ஒரு ஸ்ட்ரிக்டரான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஐஆர்சிடிசி. ஈவன் வந்து பெரிய பெரிய டூர் ஆபரேட்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல்கா இப்போ வந்து தட்கலை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்க ஈஸியா வந்து இப்போ டிக்கெட்ஸ் வந்து தட்கல்ல புக் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக அது இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கான்டென்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.